அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய போராளி மீடியா சேனலில் இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயாவுடைய பாட்டாளி சமூக ஊடக பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் வாண்டையார் அவர்கள். அவரிடம் இன்றைக்கு நாம் பல கேள்விகளை எழுப்ப இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், அது சம்பந்தமான கேள்விகளைத்தான் எழுப்ப இருக்கிறோம். அதற்கு முன்பு அரியலூர் மாவட்டத்தில் எனக்கு மட்டுமல்ல பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவர் அரியலூர் மாவட்ட மண்ணின் மைந்தர், சோழர் பரம்பரையில் இருந்த போர்க்குடி குடும்பத்தை சார்ந்தவர். ஆகவே அவரிடம் இந்த கேள்வியை எழுப்புவதுதான் சரியாக இருக்கும். அதாவது அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் இரும்புலி குறிச்சி என்கின்ற கிராமத்தில் பல பட்டப்பெயர்கள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் சற்று விளக்கமாக சொன்னால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வணக்கம். நல்ல கேள்வி. அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் இரும்புலி குறிச்சின்னு சொன்னுங்க, அதே தவறு. அந்த ஊரினுடைய பெயர் பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். அது இரும்பு உலை குறிச்சி அப்படிங்கிறது தான் அந்த ஊரினுடைய பெயர். அப்படின்னா அந்த ஊர்ல இரும்பு உலைக்களங்கள், இரும்பை உருக்கிய உலைக்களங்கள் நிறைய காணப்படுகின்றன. இன்றைக்கும் அந்த எச்சங்கள் நீங்க பார்க்கலாம். எப்படி அதை உருக்கியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலத்துல லேட்ரைட் ராக் என்று சொல்லுவார்கள். தமிழ்ல செம்பாறாங்கல். அந்த செம்பாறாங்கல் பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையான ஒரு பாறாங்கல். எளியவர்கள் தங்களுடைய வீட்டினுடைய சுவர்களாக அதை பயன்படுத்தினார்கள், சுற்றுச்சுவர்களாக அதை பயன்படுத்தி வந்தார்கள். அந்த செம்பாறாங்கல் தான் பாத்தீங்கன்னா இந்த இரும்பு உருக்கி அந்த உருக்கிய இரும்பை கங்கை கொண்ட சோழபுரம் அருகில் உள்ள ஆயுத களத்திற்கு கொண்டு போய் ஆயுதமாக வடித்தவர்கள் சோழர்கள். அதனாலதான் அந்த பெயர், அந்த ஊருடைய காரண பெயர் இரும்பு உலை குறிச்சி. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறப்பான மனிதர், நல்ல ஒரு பெயர் சொல்லக்கூடிய மனிதர் ஒருவர் இருந்தார். யாருன்னா பாத்தீங்கன்னா துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொற்கோ அவர்கள் அந்த ஊரை கிராமத்தை சார்ந்தவர். அந்த ஊர்ல சிறப்பான சில பட்டப்பெயர்கள், அந்த கிராமத்தினுடைய குடிகளுக்கு பட்டப்பெயர்கள். நான் வியந்து பார்த்தது என்னன்னா, நிறைய கிராமங்களுக்கு சென்றிருக்கேன். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், நாகை மாவட்டம், இந்த ஊர்ல நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டப்பெயர் வேற எந்த கிராமத்திலேயாவது இருக்கான்றது தெரியல. இந்த காணொலி மூலமாக சிலர் வரலாம், எங்க ஊர்லயும் இருக்குன்னு சொல்லலாம். முதல் பட்டப்பெயர், நான் வியந்த பட்டப்பெயர் பின்னடையார். பின் அடையார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த படையாட்சிகள், திருமுலுக்குறிச்சி கிராமத்தை சார்ந்த பின்னடையார் என்கின்ற பட்டப்பெயர்களுடைய படையாட்சிகள் போர் முனையில போருக்கு சென்றால் ஒன்று வெற்றி கொள்ள வேண்டும், வெற்றி காண வேண்டும், இல்லை இறக்க வேண்டும் போர் புரிந்து. பின்னடைவது என்பதே சுருக்கமா வெற்றி இல்லையே வீர மரணம். சூசைடல் ஆர்மி, ஆங்கிலத்துல சூசைடல் ஆர்மி. ஒன்னும் போருக்கு போனா ஜெயிக்கணும், ஒன்னும் போருக்கு போனா ஜெயிக்கணும், இல்ல மரணம் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டப்பெயர். அந்த பட்டப்பெயரை கேள்விப்பட்டு அந்த பட்டப்பெயரை ஆய்வு செய்து அந்த பட்டப்பெயருக்கான காரணங்களை அறியும் பொழுது மெய் சிறுத்து போனேன் நான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இரண்டாவது ஒரு பட்டப்பெயர், இப்போ எங்க குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வாண்டையார் என்ற பட்டப்பெயர். வாழ் அண்டையார், வாளோடு இருப்பவர்கள், வாளோடு இடுப்பில் இருப்பவர்கள், வாளோடு அருகில் வாளோடு இருப்பவர்கள். சோழருடைய படைப்பிரிவில் வாளாட்படை வீரர்கள், அதற்கு பிறகு சிற்றரசர்கள் படைப்பிரிவில் வாளாட்படை வீரர்கள். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சோழ வாண்டையார்னு ஒரு பட்டப்பெயர். சோழர்களுக்கு மட்டுமே அவர்கள் வாளாட்படை வீரர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. இந்த ஊடகத்தின் வாயிலாக அதையும் நான் பதிவு செய்த விரும்புகிறேன். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா வேய்சாலின்னு ஒரு பட்டம். வேய்சாலி, இந்த வேய்சாலி இவங்களுக்கான நாடு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள், அந்த சோழர்களுடைய காலம், சோழருக்கு பின்னால் வந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இன்றைய கடலூர் மாவட்டம் இருக்குல்ல, அந்த கடலூர் மாவட்டம், கடலூரை சுற்றியுள்ள பகுதிக்கு தான் பாத்தீங்கன்னா அன்றைக்கு வேய்சாலி நாடுன்னு இலக்கியங்கள் சொல்லுது, வரலாற்று ஆதாரங்கள் சொல்லுது, கல்வெட்டுக்கள் சொல்லுது.
அப்போ அந்த வெய்சாலி அங்கிருந்து குடிபெயர்ந்தவர்கள், அந்த படைப்பிரிவிலிருந்து இங்கே வந்து போரிட்டவர்கள், இங்கேயே அமர்த்தப்பட்டவர்கள் அந்த வெய்சாலி எனும் பட்டத்தை உடைய படையாட்சிகள். வெய்சாலி அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சாலி சாலங்கிறது தான் சாலியாக மருவி இருக்க வேண்டும். சால என்றால் சிறந்தவர்கள், சிறந்த, ஆகச் சிறந்த. வே என்றால் அரசனை சுற்றியுள்ள அணுக்கப்படை, அரசனை சுற்றியுள்ள ரொம்ப முக்கியமான படை. அப்போ சிறந்த அரசனை சுற்றியுள்ள தற்காப்பு படையினர் தான் அந்த வெய்சாலி என்கின்ற பட்டத்தை உடையவர்கள். பாத்தீங்கன்னா இந்த 3 பட்டத்தை உடைய அந்த படையாட்சிகள் அந்த கிராமத்துல வந்து மிகவும் சிறப்பாக வாழ்ந்திருக்கின்றார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அந்த ஊரு. அந்த படையாட்சிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது சுருக்கமா சொல்லணும்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடிங்கிறது இவங்க தான். நிச்சயமா நிச்சயமா மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய அடுத்த கேள்வி, பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் டெல்லிக்கு போறார் தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்கு, தன்னுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து வைப்பதற்கு. எப்படி மருத்துவர் ஐயா அவர்களை ஏமாற்றினார்கள், அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தை எப்படி ஏமாற்றினார்கள் என்பதை தேர்தல் ஆணையத்திற்கு சொல்வதற்காக போகிறார். ஆனால் அதை பற்றி இங்கே உருட்டி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம், ஜி.கே. மணி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் யாரையுமே சந்திக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு பக்கமா சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்தவர், தேர்தல் ஆணையத்திடம் முன் அனுமதி பெறாமல் அவர் போயிருப்பாரா? இவங்க எப்படி இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க? இப்போ வந்து மரியாதைக்குரிய கௌரவ தலைவர், இன்றைக்கு கௌரவ தலைவர் திரு கோகா மணி அவர்கள் டெல்லி சென்று வந்துள்ளார். இவருக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு குழுவினரை மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்லியில போய் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து வருமாறு பணித்தார். அவங்க வந்ததுக்கு அப்புறம் மருத்துவர் ஐயா நினைக்கிறாங்க, ஒரு நீண்ட நெடிய வருடங்களாக கௌரவ தலைவர் அவர்கள் மாநில தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய ஒரு 20-25 ஆண்டுகள் வந்து இருந்திருக்காரு. இவர் போய் இன்னமும் கூடுதலான தகவல்களை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற கருத்துடன் மருத்துவர் ஐயா அவர்கள் கௌரவ தலைவரை டெல்லிக்கு தேர்தல் ஆணையரை சந்திக்குமாறு அறிவுறுத்தினார். அது சம்பந்தமா போயிருக்காங்க. என்னென்னலாம் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ், அதாவது கூடுதல் தகவல்கள், கூடுதல் தரவுகள் தேர்தல் ஆணையத்தால் கேட்கப்பட்டதோ கோரப்பட்டதோ அத்தனை தகவல்களையும் திரட்டி, அவர் தானே தலைவராக இருந்தார், அவருக்கு எல்லாமே தெரியும்ல, அத்தனையும் திரட்டி பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பித்து வந்து விட்டார். இவர் போகும் பொழுதுதான் கூடுதலான தகவல் என்ன ஒண்ணு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, 2022 28/5 மே மாசம் மருத்துவர் அன்புமணி வந்து தலைவராக திருவேற்காடில் நடந்த பொதுக்குழுவில் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த பொதுக்குழுல பாத்தீங்கன்னா 8 தீர்மானங்கள் மட்டும்தான் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு ஏகமனதாக ஏற்கப்படுகிறது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மருத்துவர் அன்புமணியுடைய குழுவினர் 9வதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் 63 நாட்டுமுத்து நாயக்கர் தெரு பன்னியத்தனாம்பட்டையிலிருந்து அலுவலகத்தினுடைய முகவரியை 10 திலக் தெருவுக்கு மாற்றியிருக்கின்றார். என்ன தீர்மானம்னா, இந்த தீர்மானம் என்ன, அந்த 9வது தீர்மானம் போடப்படாத ஒரு தீர்மானத்தை போடப்பட்டதாக இவர்கள் ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். என்னன்னா, அந்த நாட்டுமுத்து நாயக்கர் தெரு முகவரியிலிருந்து திலக் ஸ்ட்ரீட்டுக்கு நாங்க அலுவலகத்தை மாத்திக்கிறோம்னு சொல்லி பொதுக்குழுவே ஏகமனதாக தீர்மானித்ததாக இவர்கள் ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்குழுவில் போடாத ஒரு தீர்மானத்தை போட்டதா சொல்றாங்க.
சொல்ற. ஒரு ஒன்பதாவது தீர்மானமாக இதை தேர்தல் ஆணையத்திடம் சொல்லிதான் நம்பர் 10 திலக் ஸ்ட்ரீட்டுக்கு அவர்கள் அலுவலகத்தை மாற்றி இருக்கின்றார்கள். இது ஒரு உண்மையான நிகழ்வு. இது கௌரவ தலைவர் அவர்கள் இதை போகும்பொழுது தேர்தல் ஆணையரும் மற்ற ஏனைய ஆணையர்களும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவர் நம்ம கௌரவ தலைவர் சமர்ப்பித்த அத்துணை கூடுதல் தரவுகளும் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் திகைத்து போய் பார்க்கின்றார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 8 என்ன தீர்மானம் அப்படிங்கிறத சமர்ப்பித்திருக்கிறார். 28/5/2022 தான் பொதுக்குழு நடந்தது, திருவாரூர்காட்டில் நடந்ததுங்கிறதுக்கான அத்தனை தரவுகளையும் கௌரவ தலைவர் அவர்கள் தேர்வு ஆணையத்திடம் கொடுத்திருக்கின்றார். 28/5/2025 இந்த வருடம் மே மாசத்தோட அவரு பதவி முடிஞ்சதுங்கிறதுக்கான தகவல்களை கொடுத்திருக்கார். அத்தனை தகவல்களையும் அவர் கொடுத்திருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இதை நீங்கள் கொடுத்திருக்கின்ற தரவுகளை முழுவதும் ஆராய்ந்து நாங்கள் இதற்கான ஒரு நல்ல தீர்வை எட்டுகிறோம் என்று சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். மருத்துவர் அன்புமணியினுடைய கோயபல்ஸ்களுடைய பொய்கள் முற்றிலுமாக தகர்க்கப்படும். கௌரவ தலைவர் அவர்களுடைய டெல்லி பயணத்தால் முற்றிலும் தகர்க்கப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சுருக்கமா சொல்லணும்னா திருப்பதிக்கே மொட்டை, திருநெல்வேலிக்கு அல்வா கொடுத்திருக்காங்க. தெரியும், போக போக தெரியும். அதாவது இதை விட இன்னைக்கு இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்பு சபாநாயகர் அப்பாவை சந்திச்சு ஒரு கடிதம் கொடுத்தாங்க. யாரு? இவரு வக்கீல் பாலு, அவரோடு இருக்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர், மூவர் அணின்னு வச்சுங்களேன். அதிமுக பிரச்சனை ஏற்பட்டப்போ ஒரு 4வர் அணி இருந்தது பாத்தீங்களா? எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுகவில் கோஷ்டியா நிறைய பிரிஞ்சாங்க. அப்ப நாவலர் நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன், பண்டூட்டி ராமச்சந்திரன், அவரோட எஸ்.டி. சோமசுந்தரம், இவங்க 4 பேர் சேர்ந்து 4வர் அணின்னு ஒண்ணு இருந்தாங்க. அப்படி இன்னைக்கு அன்புமணி கூட ஒரு 4வர் அணி இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, வக்கீல் பாலு, சட்டமன்ற உறுப்பினர் மயிலம் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர் மேட்டூர் சதாசிவம், சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரி வெங்கடேஸ்வரன். இந்த 4வர் அணியில இந்த வக்கீல் பாலுவ ஐயா கட்சியை விட்டு நீக்கியே பல மாதங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க 4 பேர் இன்னைக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க, சட்டமன்ற செயலாளர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த மனு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கான்றதை நீங்க விளக்கமா சொல்லணும். அது என்ன மனு கொடுத்திருக்காங்கன்னா, சட்டமன்ற குழு தலைவர், பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவர்ல இருந்து ஜி.கே. மணியை நீக்கிட்டோம், அன்புமணி அவர்கள் தலைமையில் இருக்கிறவங்க நீக்கிட்டோம். அதே மாதிரி சட்டமன்ற கொறடாவாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர், சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களை சட்டமன்ற கொறடாவில இருந்து நீக்கிட்டோம். சட்டமன்ற தலைவரா தருமபுரி வெங்கடேஸ்வரனை தேர்வு பண்ணியிருக்கோம். துணைத் தலைவரா மேட்டூர் சதாசிவத்தை தேர்வு பண்ணியிருக்கோம். கொறடாவா மயிலம் சிவகுமார தேர்வு பண்ணியிருக்கோம். இதை நீங்க அங்கீகரிக்கணும்னு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கொடுத்துட்டு வந்த அடுத்த நிமிஷம் இன்னும் அந்த கடிதம் சபாநாயகருக்கே போய் சேரல, அதுக்குள்ளேயே அறிவிச்சிட்டாங்க. சட்டமன்ற குழு தலைவராக வெங்கடேஸ்வரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டார். யார் அறிவிச்சாங்க? எப்ப அறிவிச்சாங்க? நீங்க கோயாபல்ஸ் சொன்னீங்க இல்லையா, அதையெல்லாம் மிஞ்சிட்டாங்க. கோயாபல்ஸே அவங்கள பார்த்தா காலில் விழுந்துருவார். அடே சாமி, உலகத்திலேயே என்னதான் பெரிய பொய்யன்னு சொன்னாங்க, நீங்க எங்களையே மிஞ்சிட்டீங்கன்னு அவரே காலில் விழுந்துருவார். இவங்க இப்படியெல்லாம் கடிதம் கொடுப்பதற்கான நோக்கம் என்ன? டெக்னாலஜி, நவீன கோயாபல்ஸ். அந்த கோயாபல்ஸ் இருக்கும்போது இவ்வளவு டெக்னாலஜி இல்லை. அதனால இவங்க அந்த கோயபல்ஸே மிஞ்சிட்டாங்கன்னா டெக்னாலஜி அதை பயன்படுத்தி அவங்க என்னென்ன பொய் சொல்லணுமோ நவீனமயமாக ரொம்ப அழகா பூசி மொழி சொல்றாங்க. அது ஒண்ணு இந்த ஊடகத்தின் வாயிலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் என்ன நான் சொல்லிக்கணும்னா,
மருத்துவர் அன்புமணியினுடைய தரப்பு கட்சியையும் வன்னிய சமுதாய மக்களையும் தமிழக மக்களையும் ஒரு பதட்ட நிலையிலேயே வச்சிருக்கணும், ஒரு குழப்ப நிலையிலேயே வச்சிருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பொய் மூட்டைகள் அவிழ்க்கப்பட்டு உரிக்கப்பட்டு தோலுரிக்கப்படுகின்றனவோ மருத்துவர் ஐயாவால், அப்பொழுதெல்லாம் புதுசாக ஒரு பொய் மூட்டையை அவர்கள் அவிழ்ப்பார்கள். இதுதான் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒண்ணு என்ன புரியல அப்படின்னா, மருத்துவர் அன்புமணியவே தலைவர் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்ல போகுது. ஒரு தவறான கடிதத்தை அனுப்பிச்சுட்டு அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மருத்துவர் அன்புமணி இப்போ வரைக்கும் 28/5/2025 பிறகு அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு தலைவரே இல்லாத ஒரு நபர் சட்டமன்றத்தினுடைய செயலாளருக்கும் சபாநாயகருக்கும் எப்படி ஒரு கடிதத்தை அனுப்பலாம் என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி. ஒன்று அங்கேயே அடிபட்டு போச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கோர்ட்டுக்கு போய் வாதாடாத வக்கீல் அவர். இது எனக்கு தெரிஞ்சு வாய்தா வக்கீல் இது வரைக்கும் வாதாடி யாருமே பார்த்தது இல்லை, சொன்னதும் கிடையாது. ஒரு வக்கீலுங்கிறவர் வந்து கோர்ட்ல போயிட்டு வாதாடணும். இது வரைக்கும் ஒரு வாதாடினதே கிடையாதான். அதுதான் அவருடைய கூடுதல் சிறப்புன்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா, ஒரு வக்கீல் வந்து ஒரு இறுக்கமான முகத்தோடு, அவருக்கு நல்லா தெரியும் நாம சொல்றது அத்தனையும் பொய்ன்னு, அந்த பொய்யை மிகைப்படுத்தி அழகுபடுத்தி ரொம்ப ஜோடிச்சு அவர் சொல்லும் விதமே அலாதியானது. மக்களுக்கு அத்தனை பேத்துக்கும் தெரியும், அத்தனை பேத்துக்கும் புரியும். அதனால இவர் கொடுத்த கோரிக்கை, தலைவர் அல்லாத ஒரு நபர் கொடுத்த கோரிக்கை, அந்த மனுவே வந்து நிராகரிக்கப்படும் மனுவாக நிச்சயமாக மாறும். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இன்றைய அந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்புல பாத்தீங்கன்னா, பாலு கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. சட்டமன்றத்துல நீங்க கொடுத்த மனுவின் மீதாக, அவர்கள் கொடுத்த மனுவின் மீதாக கேள்விகள் கேட்டார்கள். அதுக்கெல்லாம் அழகாக பொய்களை வந்து அடுக்கிக் கொண்டே வந்தார். தேர்தல் ஆணையத்தை பற்றிய கேள்வி, டெல்லியை பற்றிய கேள்விக்கு பாலு அவர்கள் ஏன் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் ஊடகவியலாளருக்கு பதில் அளிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ பொதுமக்களும் இல்ல பாட்டாளி அதுக்கு மேல அவரால் பொய் சொல்ல முடியலையோ? இதுக்கு மேல என்ன பொய் சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சரி இப்ப இது அத்தனையும் இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள அத்தனையும் தகர்க்கப்படும், இவர்கள் கொடுத்த ஆவணங்கள் அத்தனையும் போலியானது பொய்யானது என்பதை தேர்தல் ஆணையமே சொல்ல போகுது. அப்போ இதே பாலு அவர் என்ன பண்ணுவார்? மக்கள்ல எப்படி சந்திப்பார்? கட்சியினரை எப்படி சந்திப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. கட்சியினரை சந்திக்க அவர் மாட்டார். ஏன்னா அவர் மருத்துவர் ஐயா அவர் நீக்கப்பட்டுள்ளார் என்பதுதான் செய்தி. அவர் வந்து பொதுமக்களை எப்படி பார்ப்பார், ஊடகவியலாளர்களை எப்படி சந்திப்பார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, மொத்தத்துல அவங்களுக்கு ஒரு 2 அம்ச திட்டம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேங்க. அதிகாரிகளை பார்த்து பேப்பர் கொடுக்கறது, வெளியே வந்து பேட்டி கொடுக்கறது. இல்ல, வேற எதுவும் கிடையாது. அத்தனையும் பொய் போலியானது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையை, ஒரு பதற்றமான நிலையை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் அவங்க இதே மாதிரி ஒரு டிசம்பர் ஜனவரி வரை நம்ம எப்படியா இழுக்க முடியுமா அப்படின்னு கூட அவங்க யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல, அப்படியே இழுத்து பாட்டாளி மக்கள் கட்சி எங்க தான் இருக்கு அப்படின்னு ஏதோ 2 உருட்டி ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சிட்டோம்னா கூட இருக்கிறவங்களை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, அதான் சொல்றேன். இந்த டிசம்பர் ஜனவரி மாசம் வரைக்கும் இத வந்து முழுசா இழுத்துட்டோம்னா நம்மளையும் சில கட்சிகள் கூட்டணிக்காக கூப்பிடுவார்கள் என்கின்ற ஒரு நினைப்போடு அவர்கள் இதையெல்லாம் செய்து வருகிறார்களோ என்பது என்னுடைய கருத்து. இறுதியா ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டம்னு அறிவிச்சிட்டாருனாவே அவர் தான் கிங். அதுல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா பூராவே போராட்டம்னா அதுக்கு பேர் போனவர். அதுல வந்து ஐயாவை மிஞ்சக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு வரைக்கும் இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. அன்று புதன்கிழமை நடந்த வன்னியர் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துல ஐயா வந்து இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம்னு அறிவிச்சிட்டாரு. இது பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது
ஐயா அறிவித்த போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற உங்க மாதிரி இருக்கிறவங்க, என் மாதிரி இருக்கிறவங்க, இன்னும் சில முக்கிய நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் அத மக்கள் மத்தியில பேசிடக்கூடாது, இவங்களை ஆஃப் பண்ணணும், நம்ம பக்கம் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக, நாடகம் ஆடுறதுக்காக கொண்டு போய் இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்களா? நிச்சயமா இதுவும் சாத்தியமே. உங்களுடைய கருத்து நான் முழுசா ஏத்துக்கிறேன். அதான் சொல்றேனே, குழப்ப நிலையில் வைத்திருக்க வேண்டும், ஓரணியில் திரண்டு விடக்கூடாது. அந்த ஐயா அறிவித்த டிசம்பர் 5ஆம் தேதி அறிவித்த அந்த ஆர்ப்பாட்டமானது பிசுபிசுத்து போக வேண்டும். இளைஞர்கள், பொதுவான வன்னிய சமுதாய மக்கள் ஒரு குழப்பமான நிலையே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும் இதை புரிந்து கொள்வார்கள் என்பதுல நான் உடன்படுறேன். இல்ல, அதாவது புரிஞ்சிக்கல அப்படின்னா கூட உங்களை போல் இருக்கிறவங்க அந்த புரிய வைக்கிற வேலையை செய்வீங்கன்னு தான் ஐயா எதிர்பார்க்கிறார். நிச்சயமா நிச்சயமா. அதுல அதனால இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் குழப்பத்தில் நான் இன்னொரு செய்தி இங்க பதிவு பண்ணிடுறேன். அது ஒரு பிரச்சனையை தனக்கு சாதகமாக மாற்ற முடிந்தால் மாத்துங்க, மாற்ற முடியல அப்படின்னா அந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொலை போடுங்க. இதுதான் இத்தாலி மாக்கியவெல்லியோட தத்துவம். நிச்சயமா அரசியலுடைய மிகவும் பிற்போக்கான மோசமான தத்துவத்தை கொடுத்த இத்தாலியோட மாக்கியவெல்லிங்க எல்லாம் இன்னைக்கு பனையூர்ல தான் இருக்கார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது என கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம்.